அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே பிரத்யேகமான சில மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் சலாம் சொன்னால் அந்த சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கென்ற சில மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இன்னலில் மலாயிகத்தி ஸய்யாஹீன, மலக்குமார்களில் சிலர் சுற்றி கொண்டே இருப்பார்கள். எனக்கு யாராவது சலாம் சொன்னால் அந்த சலாமை உடனடியாக எனக்கு எத்தி வைத்து விடுவார்கள், என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னாலும் அந்த ஸலவாத்தை நபிகளாருடைய கபருக்கு எடுத்து சொல்வதற்கென்று ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். நபிகளார் சொல்லுவார்கள், என்னின் மீது அதிகமான ஸலவாத்து சொல்லுங்கள், காரணம் உங்களில் ஒருவர் என் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த ஸலவாத்தை என்னிடம் எடுத்து சொல்வதற்காக வேண்டி என்னுடைய கபரிலே அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான். அந்த மலக்கானவர் யார் ஸலவாத் சொன்னாரோ அவருடைய தந்தை பெயரோடு அவருடைய பெயரையும் சேர்த்து, இன்னாருடைய மகன் இன்னார் இந்த நேரத்தில் தங்களுக்கு ஸலவாத் சொன்னார் என்று எனக்கு எத்தி வைக்கிறார், எடுத்து சொல்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதற்கென்றே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறான். வ மலாயிகத்தஹு, அவருடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொன்னால் ஸலவாத் சொன்னால் ஸலவாத் சொல்வதற்கென்றே அல்லாஹ் தஆலா பல மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கென்றே சில மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கிறான். புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சமயம் மக்கமா நகரிலே அபூ ஜஹல் அமர்ந்திருந்து தன்னுடைய சஹாக்களோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை பூமியிலே வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டான். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டான். கூட இருந்தவர்கள் அத்துணை பேர்களும் ஆம் என்றார்கள். சொன்னான் அபூ ஜஹல், இன்னொரு தடவை முஹம்மது பூமியிலே முகம் வைப்பதை நான் பார்த்தால், சஜ்தா செய்வதை நான் பார்த்தால் அவருடைய பிடரிலேயே மிதித்து விடுவேன், அல்லது அவருடைய முகத்தை மண்ணிலே புதைத்து விடுவேன் என் கால்களால் என்று அவன் சொன்னான். சொன்னது மட்டுமல்லாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்து கொண்டிருந்த பொழுது வேகமாக எழுந்து வந்து மிதிப்பதற்காக வருகிறான். வந்தவன் திடீரென்று பின்னால் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். கைகளை வைத்து மறைத்தவனாக, தட்டி விட்டவனாக, அது போன்று பாவனை செய்து பின்னால் ஓடி வருகிறான். கூட இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், என்ன ஆனது? மிதிப்பதற்காக சென்று இப்படி தலைதறிக்க ஓடி வருகிறாயே, என்ன ஆனது என்று கேட்டார்கள். சொன்னான் அபூ ஜஹல், எனக்கும் முஹம்மதிற்கும் மத்தியில் நெருப்பினால் ஆன ஹந்தக் அகல் குழி எனக்கு தோன்றியது, அதிலே சில ரெக்கைகள் எனக்கு தோன்றியது. ஆம், அவைகள் மலக்குமார்களுடைய ரெக்கைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க விடாமல் அபூ ஜஹலை மலக்குமார்கள் தடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஒரு கால அபூ ஜஹல் என்னை நெருங்கி இருந்தால் எனக்கு அருகில இருந்த மலக்குமார்கள் அவனுடைய உறுப்புகளை தனித்தனியாக பீத்து இருந்திருப்பார்கள்,
தனித்தனியாக உடைத்து தனித்தனியாக இருந்திருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை எப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உண்டான நெருக்கம், அவர்களுக்கு உண்டான தொடர்பு அது நீண்டு பேச வேண்டிய ஒன்று. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பேசுவோம். அது போக சில சமயங்களிலே அல்லாஹு தஆலா சில மலக்குமார்களை சில ஆயத்துகளுக்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கிறான். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருந்த சமயத்திலே வானத்திலே ஒரு சப்தம் கேட்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் அண்ணாந்து பார்த்தவர்களாக சொன்னார்கள், வானத்திலே இதுவரை திறக்கப்படாத ஒரு வாசல் திறந்திருக்கிறது. அது வழியாக இதுவரை பூமிக்கே வராத ஒரு மலக் வந்திருக்கிறார். அந்த மலக் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சலாம் சொன்னார். சொல்லிவிட்டு, உங்களுக்கு 2 ஒளிகளை கொண்டு நான் சுப செய்தி சொல்லுகிறேன். அந்த 2 ஒளிகளும் இதற்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத 2 ஒளிகள். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி திருவசனங்கள். சொன்னார் அந்த மலக், யார் கடைசி திருவசனத்துடைய அந்த துஆக்களை ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வ அக்தானா என்று ஆரம்பிக்கின்ற அந்த துஆக்களை யார் கேட்பாரோ அல்லாஹ் அவருக்கு அதை கொடுக்காமல் இருப்பதில்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவரை திறக்காத கதவு திறந்து இதுவரை வராத மலக்கு வந்து இதுவரை இறக்கப்படாத 2 வசனங்களையும் இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதே அந்த 2 வசனங்கள், 2 சூறாக்கள் அவைகளுடைய தாத்பரீகத்தை, அவைகளுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, முடிந்தவரை அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி அந்த 2 வசனங்களையும் மனனம் செய்து அதிகமாக ஓதிக்கொண்டிருப்பது நம்முடைய இரு உலக வாழ்க்கையும் வெற்றிக்குரியதாக ஆக்குவதற்கு காரணமாக இருக்கும். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்று ஒற்றைப்படையான இரவு. ஒற்றைப்படையான இரவு என்றாலே லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இரவு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்டதை போன்று, நான் ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்க நபிகளார் சொல்லிக் கொடுத்த அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்பதுதான் இன்றைய திக்ராகும் கூட. யாதல் ஜலாலி வல் இக்ராம், ஒரு துஆ கேட்பதற்கு முன்னால் இந்த வார்த்தைகளை சொல்லி அழுத்தி கேளுங்கள். அபித்து என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். யாதல் ஜலாலி வல் இக்ராம், எனக்கு இந்த காரியத்தை செய்து விடு என்று துஆவிலே இந்த வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள், அழுத்தி கேளுங்கள் என்று நபிகளார் சொல்லி இருக்க, எனவே இந்த துஆவோடு யாதல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்பதை நாளை முழுவதும் ஓதிக்கொண்டிருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ரை தேடி நம்முடைய பள்ளியிலே ஒற்றைப்படையான இரவுகளிலே அமல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய 23வது இரவிலே லைலத்துல் கத்ரை தேடி பள்ளியிலே வழமை போல அமல்கள் நடக்கும். 11:15 குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகி குர்ஆனுடைய வசனங்களும் அதனுடைய விளக்கங்களும் நடைபெறும். அதை தொடர்ந்து திக்ருடைய மஜ்லிஸும், அதை தொடர்ந்து சற்று ஓய்வுக்கு பிறகு தஹஜ்ஜத்துடைய தொழுகை சரியாக 2 மணிக்கு ஜமாத்தாக நடைபெறும். அதை தொடர்ந்து சஹருடைய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துணை பேர்களும் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு ஆர்வமாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாஹிர் தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.